ഇങ്ങോട്ട് എടുക്കുമ്പോൾ അങ്ങോട്ട് എടുക്കാം. അതെ, എല്ലാവരും എടുക്കണ്ടല്ലേ? അതെ, എല്ലാവരും എടുക്കണല്ലോ. ഞാൻ യൂട്യൂബിലുണ്ടല്ലോ. യൂട്യൂബിലാ? ഇതൊന്നും കിടങ്ങ് வீட்டுக்கு போதா? ஹாய்ங்க, ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவிப்பட்ட ரவிச்சந்திரன். இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி தான் பாருங்கள், பாத்திரக்கு தலையில். ஓகே, ஆமாங்க, இந்த வரேன். இந்த இடத்துல இப்போ ஏறி வந்தேன். நம்ம வண்டி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரோட்டில் நிற்குதுங்க. இப்போ ரோடு கொஞ்சம் தள்ளி ரோடு தான். இது கீழே வந்து இறக்கத்தில் இறங்கி போய் தான் கொஞ்சம் வியாபாரம்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஓகேவா, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இப்போ நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரியும், இருந்தாலும் நம்ம வண்டி கொண்டு வந்து இப்போ புதுசாக வந்திருக்க ரொம்ப பழக்கம் இல்லாத ஏரியா. அப்படி நான் இதுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நான் போகும்போது பார்த்திங்கன்னா நான் எப்பவும் பெர்மனண்டாக போகிற வீடு. ஹாய்ங்க, ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். என்ன ரவியானா ரெட் கலர் அப்படிம்பாங்க. ஆமாங்க, ரெட் கலரே தான். ஓகேவா, இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் எடுத்த ட்ரெஸ்ஸுங்க. இந்த எனக்கு என்ன சொல்கிறது, இது நம்ம ஆரம்பத்தில் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, இந்த விதிச்சு இப்படி எடுத்த மாணிக்கு இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. அதனால் இது பார்க்கும்போது ஞாபகம் இப்போ போடுறதுக்கு மனசில் இருந்தாலும் ஒத்த போட்டால் கிழிஞ்சிருக்க தான் செய்யுது. இங்கே பாருங்க, ஒத்த போட்டு கிழிஞ்சிருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம இப்போ வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, நம்ம வியாபாரத்தை நான் பழசு வரைக்கும் தானே வந்திருக்கோம். அதேமாதிரி இங்கே வருங்க, நம்ம பேசின பாத்திரம் தலையில் வச்சுட்டே இருக்கேன். நம்ம வியாபாரத்துக்கு வந்த இடம் தான். அப்போ இது வந்து கீழே போனால் கொஞ்சம் தூரம் போனதாங்க வீடு. அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு வீடு. சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். இப்போ வண்டி எங்கே ரவி என்னென்னு கேட்பீங்க. வண்டி வந்து ரோட்டில் அங்கே வந்து நின்றுட்டுருக்குங்க. ரோடு அங்கிட்டு தள்ளி போனால் கொஞ்சம் மெயின் ரோடு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஆமாங்க, காலையில் ஒரு வீட்டுக்கு போனேன். அதாவது நம்ம எப்போ பெர்மனண்டாக போகிற இடம் வந்து ஏரியா வந்து கொஞ்சம் தெரியாத ஏரியா, கொஞ்சம் தெரிஞ்ச ஏரியா போயிட்டு தான் இங்கிட்டு வந்தேன். ஓகேவா, அடுத்து அந்த தெரிஞ்ச ஏரியா தான் நம்ம போனேன். கொஞ்சம் யாரெல்லாம் கொடுத்தாங்க. அது நான் வந்து பெர்மனண்டாக வியாபாரம் போகிற ஒரு 10-15 வருஷமாக அந்த வீட்டுக்கு போகிறது தான். ஓகேவா, மலக்கோ பார்க்கனால கொஞ்சம் அவியுது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வீடியோ போடுறதுனால அவியுது அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க. சோசியல் மீடியாவில் வந்துச்சு, அதெல்லாம் நோ ப்ராப்ளம், எல்லாமே சரியாயிடுச்சு. ஓகேவா, அடுத்து அப்போது அவங்க விஷயத்துக்கு வருங்க. அந்த வீட்டுக்காரங்க சேட்டை இருக்கார், சேட்டன்னு ஜெயிச்சிருக்காங்க. நான் போனாலும் நல்லா வியாபாரம் கொடுப்போம் வைப்பாங்க. அதேமாரி நம்ம வீடியோஸ் வந்து அவர் நம்பர் வந்து என்கிட்ட வந்து ஏதோ ஒரு நான் கொஞ்சம் வியாபாரம் இருக்கும்போது கூப்பிட்ற ரவி வேணா கொஞ்சம் நம்பர் தாங்கன்னா சரின்னு கொஞ்சம் மிஸ் அடிச்சிருந்தோம். அந்த நம்பர் இருந்துச்சு. அப்போ நம்ம இருக்கோம், நம்ம அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் வைப்பேன் எப்போயாவது. அப்படி வைக்கும்போது அவருக்கு போயிருக்கு இந்த டான்ஸ்லாம். அப்போ எல்லாம் எடுத்து யூடியூப்பில் போயிடும். இந்த ஸ்டேட்டஸை பார்த்தா உள்ளே யூடியூப்பில் போயிடும். யூடியூப்பில் தான் நம்ம வீடியோ போடுறோம், அதனால் உள்ளே போயிடும். அப்போ அந்த உள்ளே போகும்போது இவர் போய் பார்த்துட்டே இருந்திருக்காரு. இது என்னடா பாத்திரத்தை வச்சு வீடியோ போட்டுருக்காங்க, டான்ஸ் பண்ணிக்கிருக்காப்புல அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துக்கணும். தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நான் போய் எப்போ இந்த ஒரு மாதம் இருக்க எப்போ வியாபாரம் ஆகாது இல்லைங்க. அது சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் அவங்க பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க. அவங்க அந்த சேட்டனோட மகன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ வர ஐட்டாப்பில். ஓகேவா, எஸ்ஏ இருக்காப்புல. அந்த சேட்டை நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கேன். அந்த பையன் நான் பார்த்துருந்து சின்ன பையன்லேருந்து பார்த்துருக்கேன். படிக்கும்போது இருக்கும்போது ஃபுட்பால் மேட்சுக்கெலாம் போப்பேன் அப்படிமா இருந்துட்டு கடைசி எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலையும் கிடச்சிட்டு. ஓகேவா, வேலை எடுத்து சந்தோஷம். கடவுள் பற்றி நல்ல சேட்டை. அந்த சேட்டை நல்ல குணம். அதேமாரி அவர் என்ன நல்லது செஞ்சாரோ அதேமாதிரி பசங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு பொண்ணு ஒரு ஆணை
2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அடுத்த விஷயத்துக்கு வருங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஏதோ இருக்கானே, ஐயோ ரொம்ப நாள் எங்கே போனீங்க, நீங்கள் 2 மாதத்துக்கு, நீங்கள் 4-5 மாதத்துக்கு ஒருக்கா, அதாவது 4-5 மாதத்துக்கு ஒருக்கா வரும் ஏதாவது இருந்தால் எடுத்து வைப்பாங்க. நான் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் நம்ம எடுத்துகிட்டு அங்கே என்ன இருக்கும் அப்படின்ட்டு நம்ம போகாமல் இருந்திருக்கேன். நிறையா கொஞ்சம் இரும்பு, கொஞ்சம் வெல்டிங் ஏதோ மேலே ரூம் மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் கொஞ்சம் மேலே இந்த கட்டடி மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் இரும்பெலாம் இருந்துச்சு, கொஞ்சம் வேஸ்ட்லாம் இருந்துச்சு. எல்லாம் வேறு ஒரு 2 பேர் வந்தாங்க, வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டு வேணும் அப்படின்னாங்க. அப்படியா, அப்படி சரி சட்டை இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்ததுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு டிவியை தூக்கி கொடுத்துட்டாரு. டிவி தூக்கி கொடுத்துட்டு அப்போ நான் சொன்னேன், சேட்டா டிவி 100 ரூபாய்க்கு இருக்குண்ணே. 100 100 கொண்டு போய்க்க, எனக்கு இங்கேருந்து எனக்கு டிவி யூஸ் இல்லை, சும்மா சல்லியும் எதுக்கு இங்கே இருக்குது, அதாவது இது இடத்த காத்துட்டு தான் இருக்குது, நீங்கள் கொண்டு போங்க, உங்களுக்காக யூஸ் ஆகட்டும், பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அப்போ சரி சேட்டா ஏதாவது பாத்திரத்தை எடுக்கல, இல்லை காசு வேணுமே, ஒன்றுமே வேண்டாம் எனக்கு, நீங்கள் இதை கொண்டு போனால் போதும். ஆனால் ஒன்று ரவி, நீங்களாம் நான் சம்மதிச்சு அப்படின்னாரு. எந்த சேட்டா அப்படின்னு. நான் வீடியோ பார்த்துக்கிறேன், உங்கள் வீடியோலாம் உங்கள் நம்பருக்குன்னு வீடியோ பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு டேலண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பாத்திரத்தை வச்சு நான் கையை விட்டுட்டு ஆடி இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்துருக்குறாரு. நான் இந்த வீடியோலாம் பேசிக்கிட்டு பெரிய வீடியோலாம் பார்த்துருக்காரு. எல்லாமே பார்த்துட்டு என்ன ஒரு திறமையான ஒரு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கு, எவ்வளோ திறமை, அதுவும் திறமை கொடுத்த விட அது வந்து நம்ம வெளிக்காட்டுறோம் பார்த்தீங்களா, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நான் டான்ஸ் பண்ணுறதும் பழசு பிறக்கிட்டு நான் கொண்டு வர்றதை எல்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ ஒரு வியாபாரம் பார்க்குற நீங்கள் எவ்வளோ ஒரு தொழிலுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. வேறு யாரும் அந்த பழசை பிறக்கிட்டால் நம்ம காமிச்சோம்னா ஊர் உலகம்லாம் தெரியுமே. வேறு ரொம்ப கொஞ்சம் ஐடி கம்பெனியில் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஹெவியான ஒரு டீசெண்டான ஒரு இதில் வேலை பார்க்குறவங்க கூட இந்த அளவுக்கு காமிக்க மாட்டாங்க. உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ இதாக இருந்து டிவிக்கு காசே வாங்கலைங்க. நானாக வலுக்கட்டாயமாக சும்மா கொடுக்கக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 கப்பை நம்ம கொடுத்தேன். அதுவும் கூட அவர் வேண்டான்னு சொன்னார். கொஞ்சம் பொடி இருந்துச்சு, குறும்புல பொடி இருக்கு, கொஞ்சம் காலி பொடி, அந்த பொடியும் கையில் கொடுத்துட்டாரு. சரிங்களா. அதை நான் என்ன சொல்கிறோம்னா, இவ்வளோ ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம டேலண்ட்டாக வெளிப்படுறது இருந்தாலும் நம்ம பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டுருக்கோம். பட் நம்ம செய்கிற தொழிலை நம்ம மதித்து, நம்ம என்ன ஒரு தொழிலாக இப்போ நான் இப்போ என்னோடய தொழிலை நான் ரொம்ப விரும்பி மதித்து பார்க்குறதுனால கடவுள் புண்ணியத்தில் எனக்கு சாப்பாடுக்கு இந்த பாத்திரம் தான் எனக்கு கஞ்சி கொடுக்குது. இங்கே உண்மையை சொல்லப்போனால் இதுதான் எனக்கு 31 வருஷமாக கஞ்சி கொடுத்துட்ருக்கு. வண்டி வந்து ஜஸ்ட் இப்போ தானே ஒரு மாதம் தான் ஆகுது. சரிங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இத்தனை வருஷம் நமக்கு இந்த பாத்திரம் கஞ்சி கொடுத்துருன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு விஷயம் சொல்லணும் மறந்துட்டேன். அது யாவும் இல்லை, திடீர்னு மறந்துடுங்க. ஐயோ என்ன, ஆமாங்க, எல்லாருமே கேட்குறது என்னென்னா, அதாவது எல்லாருமே நம்பர் வாங்குறாங்க, ஃபோன் போடுறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து இடையில கொஞ்சம் ஒரு 1-2 பேர் 1-2 கேட்குறாங்க. அது அவங்க கேட்கக்கூடிய ஒரு நம்மளாக இருந்தாலும் கேட்டுருவோம். அது உண்மை தான் அவங்க கேட்குறது. என்னென்னா, உங்களுக்கு யூடியூப்பில் போடுறீங்களா, அது வேணால் ஏதாவது இன்கம் ஏதாவது காசு ஏதாவது வருது அப்படின்னு கேட்குறாங்க. கடவுள் இப்படிக்கு எனக்கு 52,500 சப்ஸ்கிரைபர் இப்போ இருக்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட் டைம் எனக்கு திரும்ப சொல்கிறதுன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு 8,800 வந்துருச்சு. அது வந்து நான் ரவிக்கு வந்து ஒரு 3000 கொடுத்துருக்கேன். 2வது உசிலம்பட்டி ரவி 3 வீடியோ நடித்ததுக்கு. அடுத்து 2வது ஒரு 8,000 வந்துருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸ் ஏறிக்கிட்டே வந்திருக்கு. பட் அது எவ்வளோன்னு தெரியல, ஒரு 80-90 காயினாக வந்து என்னன்னு சரியாக தெரிலங்க. ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் அந்த யூடியூப், அதாவது நிறையா பேர் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, ஏதோ இப்போ இன்கம் ஏதாவது வரும், ஏதாவது அவங்க பிரச்சனை இல்லை, அது அவங்கவுங்க திறமையை இப்போ காமிச்சு அவங்க வீடியோ போட்டு ஏதாவது காசு சம்பாரிச்சிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நானும் என்னோடய திறமை காமிச்சு என்னோடய பிஸ்னஸை காமிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு 10 ரூபா வரத்தஞ்சு இல்லைன்னு இல்லை. ஆனாலும் நமக்கு 10 ரூபா வந்தாலும் கூட நம்ம யூடியூப்பை வச்சு நம்ம பிழைக்கவே இல்லை. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அதுக்குன்னு கண்டென்ட் எடுத்து அதுக்குன்னு வீடியோ போட்டு எடுத்து நம்ம ஒரு நாள் அதுக்கு ரிஸ்க் எடுக்கவும் இல்லை. அது அவ்வளோக்கு அதுக்கு தகுந்தாப்புல தானே வரும். எல்லோரும் நிறைய ரோட்டில் வீடியோ போட்டு பிடிச்சிட்டு போகிறனால எல்லோரும் பார்த்துக்கிருக்காங்க. அதனால தான். ஓகேவா. அது அனுசரித்து தானே அங்கே வரும். ஓகேவா. அதனால் நம்ம முழுக்க என்னுடைய வயிற்ற கழுவு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே என் தங்கம், என் பாத்திரம் தான் கொடுக்குது. ஓகேவா. அதேமாதிரி எனக்கு அது என் ஃபேமிலிக்கும் சேர்ந்தான். ஓகே. எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கும் சேர்ந்தான். ஒரு 1000 ரூபா லாபம் கிடச்சாலும் அதில் ஒரு 500 அனுப்பமுடில. நான் எப்படி டெய்லியில் எப்போயாவது இருக்க அனுப்பும்போது ஒரு 500 அனுப்பமுடில. அதில் இந்த வேலை இப்போ வியாபாரம் பார்த்தாலும் நம்ம அனுப்புகிறோம். அதை வச்சு தான் அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க. சரிங்களா. அதேமாதிரி நிறைய பேர் டவுட் இருந்திருக்கும், அது தீர்ந்துருக்கும். இன்னொரு 2 விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன், அது ஒன்றும் மறந்து போச்சு. ஓகேவா. இன்றைக்கி எங்கே வியாபாரம் அதை ஆமாங்க சொல்ல மறந்துட்டு, நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குள்ள மெயினாக யூடியூப் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா அந்த சாருக்கு மட்டும்தான். ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோங்க. இப்போ அதை வந்து நாங்கள் வியாபாரத்துக்கு போகிற இடத்துல காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களோட ஃபுட்டெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஆரஞ்சு கலரில் காப்பிரைட் உங்களுக்கு வந்து எச்சரிக்கிறோம் அப்படின்ட்டு போட்டாங்க. ஓகேவா.
அது இது வந்து இப்போ வீடியோலாம் போடாதீங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி டிலீட் பண்ணி அது வந்து 13 நிமிஷம் வீடியோ. ஓகே, போட்டு ஒரு 10 பேர் போடுறோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, 10 பேர் பார்த்துருக்கோம். அவங்களையும் டிலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, சரி பரவாயில்ல, இருக்கட்டும், என்ன பண்ணுறது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். ஓகேவா, நமக்கும் அதாவது நம்ம என்னென்னா நம்ம போகிறனால சரி இதெல்லாம் காமிப்புமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குமே, நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஆக்க போகணும்னு பார்த்தா அது என்னென்னா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. ஓகேவா, சரி பாருங்கள், நம்ம வண்டியும் காத்துக்கிட்டு நான் வியாபாரம் கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கேன். கடவுள் பண்ணிட்டு ஏதோ தத்தி போதும், பரவாயில்ல, நம்ம கடவுள் பண்ணிட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சரிங்களா, திரும்ப சொன்னதே சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னதே சொன்னாலும் சொல்லாமல் பிரச்சனை கிடையாது. எனக்கு இதுதான் என்னுடைய மனசில் வர்றது, இதுதான் யோசனை பண்ணி பேசுகிறது கிடையாது. அது ஆல்ரெடி நான் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறத பார்க்க 1-2 ஜீவன்கள் இருக்குது. அதில் கபில் கழுமலையிலேருந்து, சரிங்களா, அவங்களும் சரி, நம்ம சிவாசி சுகந்தி அக்கா, சரி, ஆனந்த் ஐயனார். ஓகேவா, அவங்கள கண்டிப்பாக நாங்கள் கழுமலை எங்கேயாவது போகும்போது நாங்கள் சந்தித்தா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அவங்க பேர் ஆனந்த் ஐயனார் ஃப்ரம் கழுமலை. அதேமாதிரி நம்ம சுகந்தி அக்கா அப்படி 1-2 ஆமாம் 4-5 பேர் பார்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வீடியோ வரல எடுக்குன்னு இப்படிலாம் கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வீடியோ 1 மணி நேரம் நீங்கள் வீடியோ போட்டாலும் நான் பார்க்க ரெடி அப்படின்னு சொல்லி 1-2 ஜீவன் அதில் சுகந்தி அக்கா ஒன்று, கபில் ஒன்று, இந்த இதுங்க ஆனந்த் ஒன்று, இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க முடியுமாங்க? நம்மளே 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்தா என்னடா இருந்தாலும் பேசிக்கிருக்கான், நின்ன மணிக்கே காமிச்சிருக்கான், ஒரு லொக்கேஷனை காமிக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் சரிங்களா, சரி, ஏதோ நம்மளை அவங்க பிடிச்சி வீடியோ பார்த்துருக்காங்க, ஏதோ விரும்பி வீடியோ பார்க்குறாங்க, இல்லை பாவப்பட்டு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, எதாக இருந்தாலும் சரி, பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. நானும் கிளம்புறேன். ஓகே, வந்து பாருங்கள், ரோட்டுக்கு வந்துட்டு பாய்ங்க, பாய். ஆமாம், இந்த பசங்க கேட்டாங்க, வீடியோ பிடிச்சிட்டு போவோம், கேட்டாங்க, என்ன ரவி அண்ணா இது என்ன வீடியோ என்ன அப்படின்னாங்க, என்ன வீடியோ பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னாங்க. நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறோன்னு. இந்த பசங்க இருந்தால் எல்லாம் உட்காந்துருக்கு பாருங்க, என் பையனை மாரியே இருக்குது உட்காந்துட்டு. எந்தடா வீடியோ கண்டோ, எங்கே உண்டு ஆண்ணா கண்டோடா, எங்கே உள்ளே வரேன் கண்டோ. ஆமாங்க, நான் வியாபாரத்துக்கு அந்த இடத்துல வீடியோ பிடிச்சிக்கிருந்தேன். இந்த பசங்க கேட்டாங்க என்னன்னு, நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்டா அப்படின்னு உண்மையை சொன்னேன். அப்போ இருங்க பார்த்தாங்க, அதான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஷ்டாயா, சூப்பராக இல்லை? ஆமாங்க, ஆமாம், இந்த பசங்க ஓகேவா, நம்ம வண்டிக்கு நின்றுட்டுருக்கேன். ஓகேவா, நம்ம வண்டி தான் நின்றுட்டுருக்கு பாருங்கள். எல்லோரும் நினச்சி மெயின் ரோட்டில் நிப்பாட்டிட்டு தாங்க அந்த இடத்துல, ஏன்னா திடீர்னு அந்த இடத்துல கொண்டு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. வலிக்கு உள்ளே கூட முந்திரும், எங்கிட்ட விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால் ஒருத்தர் தள்ளிட்டு கிடக்க முடியாது. தள்ளாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த பசங்களை கூட்டுறோம், நம்ம வீடியோ அந்த யாவது தள்ளாட்டம் இந்த பசங்களை யாரும் அவர் கூட்டுறனால நமக்கு தள்ளி கொடுத்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. சரிங்க, தொடர்ந்து பாருங்கள் பார்த்து பத்திரமாங்க. பாய்ங்க, பாய்.